தாய்லாந்து வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் பட்டாயா சிட்டியில் ஒரு பீச்சில் இருக்கோம். அனுபவம் புதுமை இந்த மாதிரி அட்டகாசமான ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி தந்தது தி ஒயிட் எலிஃபண்ட் நாமக்கல். ஃபார் கான்டாக்ட் 9159142211 9159161211. கீழே குதிச்சா கூட முதல்ல சிம் அடிச்சுட்டு வந்துருவேன். கடப்பாறை நீச்சல் வந்து எல்லா நீச்சலும் தெரியும். கவுண்டமணி சொல்லுவார்ல அடிக்கடி நம்ம ஊர்ல ஒரு டைலாக் சொல்லுவார், நம்ம அடிப்பியா பொண்ணுன்னு தண்ணிக்குன்னு அப்படின்னு எதாவது கேட்பார் இல்லையா. தாய்லாந்து வரலன்னா வாழ்றதே வேஸ்ட். சிறப்பாக கோரல் ஐலாண்ட் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு வாக்கிங் வந்திருக்கோம், வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஸோ இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்கு கிளைமேட்டுக்கு, அதுக்கும் நல்லா தானே இருக்கு. மக்களே 2016 மாடலு, 3 ஓனரு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது. சஃபாரி வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட பேசுவாங்க. இப்போ நம்ம வந்து போய் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம், இங்கேருந்து எங்கே போகணும், இங்கே இந்த இடத்துக்கு போகணுன்னா எப்படி போகிறதுன்னு கேட்டால் உடனே தலையாட்டுறானுங்க. என்னென்ன கேட்காம தலையாட்டுறானுங்க. இவனை குடிக்கவும் தண்ணி வைக்க மாட்டானுங்க, சாவடிக்கிறானுங்க. சாவடிக்கிறானுங்க. ஒரு 30 பார்த்து என்னடனா இது நூங் நூச் அப்படின்ற ஒரு வில்லேஜ், பட்டாயா வில்லேஜ். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் அடிக்குது, கண்ணை திறக்க முடியும். அங்கே பார்த்தீங்களா இந்த என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குல்ல. என்னென்ன இருக்கு சத்தமாக சொல்லுங்க. வெட்டுக்கிளி, அப்புறம் கரப்பாம்பூச்சி, இது புழுவு, அப்புறம் ஈசல், அப்புறமா தேடு, இது ஒரு விதமான பூச்சி. வண்டுனா அது வண்டு பூச்சி எல்லாமே நல்லா. இதெல்லாம் நைட் நம்ம ஊரில் நைட்டு வருமே. அது நைட்டு இதுதான் பீச்சு, அலையே இல்லை. வந்து இவங்களுக்கு வந்து தமிழும் தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியல, எந்த பாஷையும் தெரியல. நூறு நல்லா இருக்குங்க. என்டர்டைன் பண்ணியே போர் அடிச்சிருவாங்களாட்டம் அவங்களுக்கு. கைஸ், இது 4th டே இன் தாய்லாந்து. ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து எலிசபெத் ஹோட்டல். ஒவ்வொரு கள்ளிச்செடி, ஆனால் இது கள்ளிச்செடின்னு தானே சொல்லுவாங்க. வயசான ஒரு பாவம் அவர் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஃபோட்டோ அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு பின்னாடி லேசர் லைட் அடிக்கிறாங்க. எதுக்காக தாய்லாந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, நான் ஏன் தாய்லாந்து வந்தேன்னா மார்கழி மாதம், அதனால தாய்லாந்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு மார்கழி மாசம் மாரியம்மன் கோயிலா? இந்த நூங் நூஜ் வில்லேஜ் வாயில நுழைய மாட்டேங்குது, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ இதில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது, 6 நாளில் நாங்கள் என்னத்தை போய் சுற்றி காட்டுறது. அதான் இருக்கிற வரையும் காட்டினோம். பசிக்குது, நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறோம். லொக்கேஷன் அனுப்புகிறோம், வந்து பார்த்துங்க. எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யோகம் விளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அறம் சேனலையும் தலையில் ஒரு கொட்டு 2 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எஸ். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. எங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காரு. அவங்க தான் ஒயிட் எலிஃபண்ட். எஸ். ஸோ அவங்களால தான் இவங்க வந்தாங்க. இவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்களேண்ணா. ஸோ நாங்கள்லாம் தேங்க் பண்ணோன்னா ஒயிட் எலிஃபண்ட் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் இந்த ட்ரிப்பு ஃபுல்லுமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க.